வணக்கம் மக்களே. நாங்கள் ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் குற்றாலம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். குற்றாலத்துக்கு வந்த இடத்துல நாங்கள் சாப்பாட்டுக்காக என்னென்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், இந்த ஊரில் உங்களுக்கு இப்படி சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லி நீங்களே மூக்கு மேலே விரல் வைக்கிற அளவுக்கு ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியத்தில் அந்த அளவுக்கு இந்த ஊரில் இந்த பக்கம் வா, பிரேமுக்கு வா, நான் என்ன சொல்றேங்கிறத கேளு. உட்கார் 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 கொஞ்சம் குப்பரைய காய காட்டாத, நிமிரு. நான் சொல்றத கேளுங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா, நீங்க நாளை பின்ன யாராவது குற்றாலத்துக்கு வந்தாலோ இல்ல வேற ஏதாவது சாப்பாடுக்கு திணறினாலோ நான் ரூம் போடுறதுல தான் எனக்கு வேற வேலை இல்லையா. நான் ஒரு நல்ல உபயோகமான ஒரு டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அடுத்து வந்து குற்றாலத்துல சீசன் ஆரம்பிக்க போகுது. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 மாசம் வர்றவங்களுக்கு கடை சாப்பாடு ஒத்துக்கிறாரு. அதனால இலவசமா உணவு கொடுக்க போறாரு. என்னை ஏதாவது சொல்ல ஒரு ஆளா பார்த்தீங்களா? இலவசமா இல்ல, இலவசமா டிப்ஸ் தான் கொடுக்க முடியும். என்னென்ன செய்ய போறேன், என்னென்ன செஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கங்க. நாளைக்கு நீங்களும் இங்க வந்தீங்கன்னா இவங்கள்ட்ட சாப்பாடு வாங்கி நீங்க தாராளமா சாப்பிடலாம். நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரியே ரெடி பண்றதுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா பேரை மாத்திரம் சொல்லு. உங்க பேர் கற்பகவள்ளி. கற்பகவள்ளி அந்த அக்கா பேரு. சமையல் ஸ்பெஷலிஸ்ட், சமையல் நிபுணி. நாங்கள் இந்த பாருங்க, அப்படியே காட்டு. கேமரா பேக் கேமரா போடுறேன், நீ தான் ஒன்று ஒன்றா காட்டணும், சரியா? இங்கே பார்த்துக்கங்க மக்கள். உட்காந்துக்கிட்டு கூட காட்டு, நின்றுக்கிட்டு கூட காட்டு, எதுனாலும் காட்டு. இதுதான் மீன் குழம்பு. அதை அப்படியே மீன் அப்படியே எடுத்து கரண்டியில் அள்ளி காட்டு. பாருங்க, கட்லா கட்டை. ஏன்னா நான் எனக்கு வந்து கடல் மீன் பிடிக்காதுங்கிறதுனால பூராமே கட்லா. மீன் குழம்பு மாதிரி இருக்கு. இவன் வைக்கிறது வைப்பாளே ஒரு மீன் குழம்புன்னு ரசத்தை. அக்கா தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கு, நான் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன். அவ்வளோதான் வித்தியாசம் தான். பூராமே மீன் குழம்பு. அதே எவ்வளோ நேரம் காட்டுவேன். அடுத்ததுக்கு போ. சுட சுட சாப்பாடு 2 பேருக்கு. 2 பேருக்கு வெள்ளைச்சோறு. வெள்ளைச்சோறு, அதுக்கப்புறம் பொரிச்ச மீன். இது வந்து வீட்டு சமையல்ப்பா. அந்த அக்காவை நாங்கள் தான் யதார்த்தமாக யாரோ சொன்னாங்க, கொஞ்சம் உடஞ்சிருச்சாங்க. ஏன்னா நாங்கள் வந்து இந்த கேசரி இது மாதிரி போடாதீங்க, நார்மலாக வீட்டில் பொரிக்கிற மாதிரி போடுங்கன்னு சொன்னான். சரியா? அந்த பாருங்க, அது கொஞ்சம் அந்த மீன் உடஞ்சிருச்சாங்கப்பா. பார்த்துக்கோங்க, சிம்பிளாக வீட்டில் பொரிக்கிற மாதிரி பொரிக்க சொல்லுவோம். வெறும் மிளகா பொடி, உப்பு, மஞ்சத்தூள். எங்கள் 2 பேருக்கு. எங்கள் 2 பேர்த்துக்கு என்னமோ நினச்சிடாதீங்கடா, வெறும் 1.5 கிலோ தான்டா வாங்கினோம். சோடாவை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அது சும்மா நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சு வச்சுருக்கோம், செரிமானத்துக்கு வச்சுருக்கோம். பார்த்துக்கோங்க, இது வந்து பொரிச்ச மீன். சரியா? உங்களுக்காக வேணா டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். இருங்க, சிம்பிளா இருக்கு. இந்த பஜ்ஜி மாவு போடுறதா அம்மா வச்சா மாத்திரம் சூப்பரா இருக்கும். அடுத்தவங்க வச்சாங்கன்னா சிம்பிளா தான் இருக்கும். மசாலா சிம்பிளா போட சொல்லி சிம்பிளா போட்டுருக்காங்க. சரி, பஜ்ஜி மாவு மாதிரி இல்லாம. சரியா? ரொம்ப டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. அது போக மாம்பழத்தை காட்டு. இதுக்கு இருந்தாங்க, இது வந்து செந்தூர மாம்பழம். குரங்கு ஒரு மாம்பழம் புடிக்கிட்டு போச்சு, நீ என்னமோ புடிய போன மாதிரி எங்க திட்டுறாண்டா. குரங்கு வந்து இந்த பாம்பு கொடுத்தேன், ஆசையா வாங்கி வாயில வைக்கலாமேன்னு நினைச்சேன்டா. அப்படி பிடிக்கிட்டு போயிடுச்சுடா குரங்கு. இந்த மாம்பழம் வந்து செந்தூர மாம்பழம். செந்தூர மாம்பழமாடா. இந்த ஊர்ல தான் கிடைக்கும், செங்கோட்டையில மட்டும் கிடைக்கும். எப்படி இருக்கு? இனிப்பு, ரொம்ப இனிப்பா இருக்கும்டா. செம்ம டேஸ்டா இருக்கும். நல்லா இருக்கா? ஒழுகும். ஆமா, நீ வந்து வேணா நினைக்கிறேன். இது மாங்காய் கேக்குறீங்களா? சும்மா சாப்பிட்றதுக்காக வாங்கிருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் வந்து அது என்ன, இது என்ன மாம்பழமா? இது இதான் மாம்பழம். இந்த எங்கிட்ட போய் அள்ளிட்டு வந்துட்டான்டா 2 கிலோ மாம்பழத்தை. ஓசியில கொடுத்தா எல்லாத்தையும் வேணாலும் 1 கிலோவுக்கு 1 கிலோ ஓசி இலவசம். ஆமா, அதனால மாம்பழம். ஆமா, அப்புறம் இன்னும் பழமெல்லாம் வந்து வண்டியில. அதை எடு. எது நொறுக்கு தீனியா? அதை எடு. இது என் பாடி மறைச்சிக்கிறேன், பார்த்துட்டாங்கன்னா போச்சு, சைஸை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்தா இங்கே இருக்கடா. டே, உலகத்தில் முறுக்கே பார்க்காத மாதிரி இங்கே வருது இந்த கை சுத்து முறுக்கு. இது இந்த ஊரில் தான் கிடைக்கும். இது ஒன்று, இது ஒன்று. இந்த வாங்கி தின்றுப்பியே, அதான் நான் பார்த்தேன். நீயாவது திங்காமல் கிடக்கிறதா? ஒன்று தின்னு பார்த்துட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்னொன்று ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கும் பாரு, அதை எடு. ஐயோ ஜோதி, என்னடா ஒரு அட்டையை வாங்கிட்டு இருக்க? ஏய் மூதேவி, இது எதுக்கு உரட்ட ஊருகா? நான் தான் வாங்கினேன். எதுக்கு நக்கி திங்கிறதுக்கா? நார்த்தங்காய் ஊறுகாய் எப்பயும் தேவைப்படும். எது நான் 1 ரூபாயாது? ஆமா, குடிமகனுக்கும் தேவையான ஒண்ணு. போகட்டு போ முதல்ல. பூச்சி கட்டையை பாரு, அட்டையோட வாங்கியிருக்காண்டா. ஆமா. ஏய், இந்த ஊறுகாய் 1 ரூபாய்க்கு வாங்கி நக்கினாலே பத்தாத. வேற பழமெல்லாம் வந்து கீழே இருக்குது. கீழே இருக்குதா? வந்து தூக்கி வர வேண்டியதானே?
இதே மாதிரி எடுத்துட்டு வரலையா? போதும் உட்காந்து பேசு. அப்படியே விட்டா என்னையவே காட்டி முடிச்சு கொடுங்க. நீ படத்தையே முடிச்சு கொடு, முழு படத்தையுமே. இரு நான் வரேன், திருப்பிக்கிறேன். அதனால் வந்து இப்போ நான் என்ன வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கு முன்னால் இந்த நான் மாமா உங்களுக்கு மீனை டெஸ்ட் பார்த்து சொல்கிறேன்டேன். இவகிட்ட உள்ள பிடிக்காத குணம் என்ன தெரியுமா? இவ செஞ்சால் மாத்திரம் தான் என்னமோ பெஸ்ட்டு மாதிரியும், அடுத்தவங்க செஞ்சால் ஏதோ பரவாயில்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பொய். உண்மையிலே சூப்பராக இருக்குது. 60 மாதிரி இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல மீன். எனக்கே பாருங்க ஒரு தின்ன தின்னோடனே சாப்பிடும் போல தோணுது. எப்படி இருக்கு? அழகா. மாம்பழம். இந்த மாம்பழம் பேர் வந்து செந்தூர மாம்பழம். இது எங்கேயும் கிடைக்காது. இந்த மாம்பழம் இங்கே இருங்க உங்களுக்காக. உடனே அவன் தின்னு எச்சியை திங்கிற அப்படின்னு சொல்லி என்னை எதுவும் பேசிடாதீங்களா. நல்ல மாம்பழம் இனிப்பாக இருந்துச்சு. உன்னை அறுத்து கொடுத்தாரு, குரங்கிட்ட கொடுங்க விட்டுட்டா. எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாரு. செங்கோட்டைக்கு வரும்போது, மதுரைக்கு போகும்போது எங்கள் மாமா இருக்கார் பாருங்க, எங்கள் அப்பாவோட அக்கா மாப்பிள்ளை, எனக்கு மாமா தான் அவர். இந்த மாம்பழம் தான் வாங்கிட்டு வருவார். இதே மாதிரி இன்னும் நாங்கள் பலாப்பழம் வாங்கிட்டு போகலான்னு இருக்கோம். பலாப்பழம் எப்படி பாருந்துச்சு, நல்லா குண்டு குண்டுன்னு சூப்பர் பலாப்பழம் விற்றுக்கிட்டு இருக்குடா. செம்மையாக இருக்குது. அருமையான சாப்பாடு இருக்குது, குழம்பு இருக்குது, சோறு இருக்குது. நாங்கள் வேறு இப்போ வீடியோ கட் பண்ணிட்டு வேறு நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணவோ இல்லை வந்து சரக்கடிக்க போகிறோம், சோடா வச்சுருக்கிறாரே மாமா அப்படின்னு சொல்லி யாரும் பார்க்காதீங்க. இது நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு செரிமானத்துக்காக இதை நாங்கள் வாங்கியிருக்கோம். மற்றபடி ஆமாம் உடனே சொல்லிடுவாங்க தட்டை வடை அப்புறம் மாங்காய் இதெல்லாம் எதுக்கு மாமான்றாதீங்க. மாங்காய் இருந்தாங்க உங்களுக்காக ஒரு கீத்து அழகாக உடச்சி இங்கே வருங்க எச்சி ஒழுக சாப்பிட்றோம். அங்கே இருங்க. செம்ம இனிப்பு. செம்ம புளிப்பா, உனக்கே எச்சி விடுது, வாயில ஒழுகுதே. செம்மையாக இருக்குது. தோல் மாத்திரம்தான் லேசாக கசக்குது, எனக்கு அது பிடிக்காது. மேக்சிமம் மீன் குழம்புக்கு இந்த மாங்காயை போட்டிருக்கணும். போட்டிருந்தா நீ ஒரு மாங்காய் வாங்கி கொடுத்துட்டு வந்துருக்கலாம்ல. அதனால் தரமான சாப்பாடு. உங்களுக்கு குற்றாலத்தில் வந்து சீசனுக்கு யாராவது வர்றீங்க, குளிக்க வர்றீங்க, வீட்டு சாப்பாடு வேணும்னா என்கிட்ட என் நம்பருக்கு வாங்க. 9952118187க்கு வாங்க. இல்லைன்னா அக்கா நம்பர் 8220757975. காலையிலேயே போய் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்கண்ணா. மத்தியான சாப்பாடு குளிச்சுட்டு சொல்ல மறந்துட்டேன். இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும். சோறு வந்து அவங்க ஆக்கி கொடுத்துருவாங்க, வெள்ளைச்சோறு ஆக்கி. இப்போ எங்களுக்குமே வந்து ரசமும் முட்டைக்கோசு கேரட்டு பொரியலும் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு வந்து அந்த 12:30-1 மணிக்குள்ளே சோறு வேணுங்கிறதுக்காக இதை நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். திருப்பி 2வது ரவுண்டுங்கிறது அவ்வளோ தூரம் போக முடியாது. எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னா, நான்வெஜ் வாங்கி கொடுத்தாலும் சரி, போகிறப்ப வாங்கி கொடுத்தீங்கன்னா திருப்பி குளிச்சுட்டு வரதுக்குள்ள 1 மணி நேரத்தில் சமைச்சு கொடுத்துருவாங்க. கடை எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னா, நம்ம ஐந்தருவி போகிற வழியில் மேங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு காட்டேஜ் இருக்கும். மேங்கோ காட்டேஜுக்கு பக்கத்து பில்டிங், சரிங்களா? அதுதான் அந்த அக்கா பேர் வந்து கற்பகவல்லியா, கற்பகவல்லி. அந்த அக்காட்ட போங்க. நம்பர் வேணும்னா என்கிட்ட நம்பர் கேளுங்க. 2வது இதை எதுக்கு சொல்கிறேன்னா, குற்றாலத்தில் மாத்திரம் சாப்பாடை நம்பி வந்துடாதீங்க. ஏன்னா என்னுடைய அனுபவப்படி இங்கே உள்ள கடையில் எங்கே போனாலும் சாப்பாடு, ஆமாம், நாங்கள் பழைய கடை ஒரு கடையில் விட்டுட்டு புதுசாக போன வருஷம் ஒரு கடைக்கு மாற்றி நாங்கள் சாப்பிட போனோம். அந்த கடையிலையும் சாப்பாடு நல்லா இல்லை. இப்போ மாறிடுச்சு, மாஸ்டர் மாறிட்டார் போல. இந்த பிரியாணியை பூரா இப்போ தான் பூராத்தையும் போட்டாச்சு. அதனால் சாப்பாடு வேணும்னா வீட்டு சாப்பாடு மாதிரி வேணும்னா அந்த அக்கா வந்து நான்வெஜ் மட்டும் கிடையாது, வெஜ்ஜும் வைப்பாங்க. நான்வெஜ்ஜில் உங்களுக்கு மட்டனு, சுக்கா, குடல் குழம்பு, கறி, நீங்கள் என்ன வாங்கி கொடுக்குறீங்களோ கொடுத்துட வேண்டியது. ஒரு படிக்கு இவ்வளவு இல்லை, இத்தனை பேர்த்துக்கு இவ்வளோன்னு சொல்லி ஒரு தொகை கேட்பாங்க. அவ்வளோதான், கம்மி தான். நீங்கள் கடையில் வாங்குறத விட இவங்கள்ட்ட வாங்குறது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1.5 கிலோ மீன் 500 ரூபா. ஆமாம், அது சோறு ஃப்ரீ. வெள்ளைச்சோறு அவங்களே கொடுத்துட்றாங்க, ரசம் பொரியல் கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு அது வேணான்ட்டோம், சைவம் வேணாம், நாங்கள் நான்வெஜ்ஜுங்கிறதுனால வேணான்ட்டோம். யார் வந்தாலும் வாங்க. குற்றாலத்தில் இது ஒரு பயனுள்ள டிப்ஸு. நான் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். நல்ல சாப்பாடு, தரமான சாப்பாடு சாப்பிட்ணுன்னா குளிச்சுட்டு வந்த சோறுக்கு உங்களுக்கு கபன்னு பசிக்கும். இப்போ நாங்களுமே 2 பேரும் போய் இந்த ஐந்தருவியில் நல்லா குளித்தோம். தண்ணி கொஞ்சம் தான் விழுகுது, இருந்தாலும்
குளியல் நல்லா சிறப்பான குளியல், நல்லா குளித்தோம் வந்தோம், இந்த சாப்பிட போகிறோம். தண்ணி வருதான்னு பார்த்துட்டு வாங்க. மெயின் ஃபால்ஸில் தண்ணி வரல, அஞ்சறிவிலையும் தண்ணி வரல, கொஞ்சம் தான் வருது பேருக்கு. ஒரு 2 வாரம் 10 நாள் கழிச்சு கூட வாங்க. ஆமாம், இப்போ தான் சீசன் ஆரம்பிக்குது, காத்தடிக்குது, லேசாக சாரல் மழை இன்றைக்கி தான் தூவுச்சு. அதனால் வர்றவங்க பார்த்து யாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு வாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அப்டேட் என்னென்னா ஒரு அளவுக்கு தான் வந்து தண்ணி விழுகுது, ஆனால் கொஞ்சம் கூட்டம் கம்மி. நாங்கள் நல்லா குளித்தோம், வரிசையெல்லாம் கிடையாது, நல்லா குளித்தோம். ஓகேவா? 6 மணி லைவில் சந்திப்போம். டேக் கேர், பாய்.